சப்த சமம் 7. கன்னி சமம் தெய்வீக கன்னியர் ஆகமங்களில் குறிப்பிடப்படும் சப்த மாத்திருக்கள் 7 தெய்வீக சக்திகள், உலகத்தை காக்க அவதரித்த சக்திகள். கிராம தெய்வ வழிபாட்டில் இவர்களின் முக்கியத்துவம். சப்த கன்னியர்கள் பல புராணங்களில் சப்த மாத்திருக்கள் என வருகிறார்கள். அவை பிரம்மணி, மகேஸ்வரி, கௌமரி, வைஷ்ணவி, வராகி, இந்திரணி, சாமுண்டி. அசுரர்களை அழிக்க உருவான சக்திகள் தேவர்கள் ஒவ்வொருவரின் சக்தி வடிவங்கள். தேவர்களின் சக்திகள் 7ஆக பிரிந்து ஆனால் ஒரே பரம்பொருளாக வெளிப்பட்டது சப்த கன்னியம்மன். ரக்த பீஜன் போன்ற அசுரர்களை அழிக்க தேவிகள் தோன்றியது காளி, துர்க்கை அம்மனுடன் இணைந்து போராடிய வரலாறு சக்தி தத்துவம். ஒரே பராசக்தியின் பல வடிவங்கள். தமிழக கிராமங்களில் சப்த கன்னியம்மன் ஆலயங்கள் விவசாயம், மழை, மகப்பேறு, குடும்ப பாதுகாப்பு, அம்மன் திருவிழாக்கள், கூழ் ஊற்றுதல், பூங்காவனம். 7 சிலைகள் ஒரே வரிசையில், வாகனங்கள் மற்றும் ஆயுதங்கள். சிவன் ஆலயங்களின் சுற்றிலும் சப்த மாத்திருக்கள். சக்தி வழிபாடு, சக்கரங்கள் மற்றும் பெண் சக்தி. அம்மன் வழிபாட்டின் உள் அர்த்தம். ஆடி மாத விழாக்கள், பௌர்ணமி பூஜை, பால், குங்குமம், எலுமிச்சை அலங்காரம். நோய் தீர்ந்த சம்பவங்கள், குழந்தை பேறு பெற்றவர்கள், கிராம பாதுகாப்பு கதைகள். 7 சகோதரிகள் கதைகள், தெய்வம் காத்த கிராமம், அம்மன் கனவில் தோன்றி அருள் செய்த வரலாறுகள். என்னை நம்பும் மனங்களுக்கு நான் எப்போதும் துணை. பெண் சக்தியின் மகத்துவம், ஒற்றுமை. 7 சக்திகள், ஒரு பராசக்தி. அம்மன் மீது நம்பிக்கை, பக்தி, தர்மம். பெண் சக்தி உலகை காக்கும் சக்தி. ஸ்ரீ சப்த கன்னியம்மன் வழிபாடு என்பது வெறும் புராணக் கதை அல்ல. அது சக்தி, பாதுகாப்பு, தாய்மை, நம்பிக்கை ஆகியவற்றின் உருவகமாகும். சப்த கன்னியர்கள் வெளியிலிருக்கும் தெய்வங்கள் மட்டுமல்ல, அவை மனித உடலின் உள்ளே இருக்கும் 7 சக்தி நிலைகள் என கருதப்படுகின்றன. மூலாதாரம், பாதுகாப்பு, சுவாதிஷ்டானம், படைப்பாற்றல், மணிபூரகம், தைரியம், அநாகதம், அன்பு, விசுத்தி, சத்தியம், ஆக்ஞா, ஞானம், சகஸ்ராரம், பரமஞானம். இவை அனைத்தும் பெண் சக்தியின் வடிவங்கள். சக்தி இல்லாமல் சிவன் செயலற்றவர். அம்மன்தான் செயல் சக்தி. 7 கன்னியர்கள் சமம் பராசக்தியின் பல அம்சங்கள். சப்த கன்னியம்மனை வழிபடுவதால் மன அமைதி, குடும்ப ஒற்றுமை, தைரியம், தீய சக்திகளிலிருந்து பாதுகாப்பு. 7 கன்னியர்கள் சேர்ந்து ஒரே சக்தி, பெண் சக்தி உலகை காக்கும் என்ற செய்தி. சப்த கன்னியம்மன் வரலாறு நமக்கு சொல்லும் பாடம். பெண்களை மதிப்பது, தாய்மை சக்தியை போற்றுவது, ஒற்றுமையுடன் வாழ்வது. பல குடும்பங்கள் சப்த கன்னியம்மனை குலதெய்வமாக வணங்குகின்றனர். வருடத்திற்கு குறைந்தது ஒரு முறை குடும்பம் முழுவதும் கோவில் தரிசனம். மண், நீர், மரம், இயற்கை மூலங்களுடன் இணைந்த வழிபாடு கிராம பாதுகாப்பு தெய்வமாக அம்மன். திருவிழா நாட்களில் அருள்வாக்கு வழங்கும் மரபு இது. பக்தர்களுக்கு தைரியம் மற்றும் நம்பிக்கை தரும் ஆன்மீக அனுபவம். மன அழுத்தம், குடும்ப பிரச்சனை போன்றவற்றில் வழிகாட்டுதல். இவை நம்பிக்கையின் அடிப்படையில் அனுபவிக்கப்படும் விஷயங்கள். சப்த கன்னியம்மன் வரலாறு நமக்கு சொல்லுவது, பெண் என்பது பலவீனம் அல்ல, பாதுகாப்பு சக்தி. தாயின் அருள் சமம் உலகின் அருள். குடும்ப ஒற்றுமை சமம் தெய்வ அருள். 7 கன்னியர்கள் தனித்தனி சக்திகள் அல்ல, அவை அனைத்தும் ஒரே பராசக்தியின் பல வடிவங்கள். அன்பு, தைரியம், ஞானம், பாதுகாப்பு, ஒற்றுமை, நீதிநிலை, அருள். இந்த 7 குணங்களும் ஒரே மனிதனுக்குள் இருந்தால் அவன் வாழ்க்கை நிறைவடையும். ஸ்ரீ சப்த கன்னியம்மன் அருள் என்றும் உங்களை காக்கட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும்
இதுபோல் வீடியோ வேண்டுமென்றால் இந்த குட்டி ஸ்டோரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.